காப்பி கேட் அட்லி எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் டேரக்டரான உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் லுக்கு. அதுக்கடுத்து மூவியோட நேம் ரொம்ப கேட்சியாக இருக்கும், மெர்சல், பிகில் அந்த மாதிரி. அதாவது டைட்டில் லுக்கில் வந்து ஒரு 3 விஜய் இருப்பாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தோன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் ஆக்சுவலி. ஆனால் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துவார் இந்த படத்தில் அவர் என்ன தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியோ லான்ச்சு சொல்லலாம். அவரோட ஆடியோ லான்ச் எப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். அதோடைய ஒவ்வொரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு தீம் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் ஹீரோ ஸ்பீச் வந்து அவ்வளோ ட்ரெண்டாகும். நம்ம விஜயனை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு ஆடியோ லான்ச்லையுமே ஸ்பீச்செல்லாம் அப்படி தெரிவிக்க விட்டார். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் குருமா படம் எடுத்தாலும் அவரோட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசண்ட்டும் ஸ்க்ரீன் பிளேயும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஆடியன்ஸை என்ஜாய் பண்ணி கை தட்டி ரொம்ப விசில் அடித்து கொண்டாடுவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே வேறு படத்தோட ரெஃபரன்ஸ்னு சொல்லி. என்னதான் குருமா படம் எடுத்தாலுமே அதை டிஃப்ரெண்ட்டாக அவர் பண்ணும்போது அவர் யூனிக்காக தெரியாது. ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு விஷயத்தை பண்ணாலுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அட்லி மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டராக மாறலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.